ஓகே, மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வரேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. பெட்ரோல் பங்க்கிட்ட வெயிட் பண்ணுறேன். ஐயோ ஐயோ, சாரி, சிம் மாற்றி கூப்பிட்டேன். நன்றி, உங்கள் அழைப்புக்கு விரைவில் பதிலளிக்கப்படும். தயவு செய்து காத்திருக்கவும். அதுவரைக்கும் மியூசிக்கை கேட்டு மகிழவும். ஹலோ, எங்கிறீங்க? ஓகே, நம்ம பெட்ரோல் பங்கு இப்போ பெட்ரோல் அடித்தோம்ல, நயாரா பெட்ரோல் பங்கு, அங்கேயே நிற்கிறேன். வாங்க. அவங்க வந்துட்டார். இந்த பைக் பார்த்தீங்கன்னா கேசட் பைக்கு. ஹாய் சொல்லுங்க. மதியம் சொல்ல மாட்டேன், நான் வேறு அவசரப்பட்டு பேட் வேறு யூஸ் பண்ணிட்டேன். என்ன அவ்வளோதான் காய்ஸ், ட்ரிப் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டி தான் போகுது. இது நம்ம ஃப்ரெண்டுக்கு கேசர் 250, இது நம்மளோட ஜெஸ்ஸி R15 4 ரைடர். ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இன்னும் 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்தோடனே பேலன்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். இல்லை பாரு, அங்கே தான் கைக்கு. என்னது இது, காசு எப்படி போட்டு வச்சுருக்கீங்க? என்ன பண்ணுறது, ஃபோன் போட்ட மேலே பாருங்க காய்ஸ், பக்கத்தில் காசு வச்சுக்கிட்டு இல்லை, நீ உள்ளே வைக்கணும். இதில் 3 ரூபாய்க்கு தான் மிச்சமாக 3500. இது பேர் தான் பட்ஜெட். 3500க்கு தான், இது பேர் தான் பட்ஜெட். ஆமாம், 3500. இல்லை இதில் பாரு 5500 பாரு. இந்த இப்படி 3500 தான். அது சில்லறை அதிகம் இருக்குது. இது 500 ஒன்றுத்து, 3 ரூபா ஒன்றுத்து. அவனுக்கு இதில் எவ்வளோக்குது? 5500. இல்லை ஞாபகம் இல்லை எனக்கு. ஞாபகம் கிடையாதா? அவர் எதுக்கு நீ அமௌண்ட் பார்க்க போகிற? ஞாபகமே என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? ஏண்டா இங்க வந்து 4 சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். இப்போ தான் ஒரு 30 கிலோமீட்டருக்கு அப்புறம் டீ பிரேக் எடுத்துருக்கோம். செல்ஃபி எடுத்துருக்கோம். செல்ஃபி டீ குடிச்சிட்டு பேலன்ஸ் ரைடு கண்டினியூ பண்ண வேண்டியதான். நம்ம பாருங்கள் செல்ஃபி எடுக்கிறாங்க. ஹலோ காய்ஸ், டீ குடிச்சிட்டோம் அந்த கடையில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணி 3:53 ஆகுது. ஓகே, வண்டி எடுக்க போகிறோம். இது வேறு கேமரா பேக் வேங்கிற இருக்குதா, கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அது இது நிறையா இருக்கும். இந்த அலாரம் வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே எடு. அப்பையிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்குடா. மேலே தூக்கி விடு, மேலே மேலே. அப்பையிலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது.
குறிப்பிட்ட ஆஃப் ஆகிடுமா? அவ்வளோதான். இது மேலே அடிக்காதா? எங்கே நம்மளாம் 5:30 மணிக்கு அலாரம் வைக்கிறதோட சரி, எந்திரிக்கிறதுலாம் இல்லை. எந்திரிக்கிறதுல 8 மணிக்கு தாண்டி ஆமாம், என்னைக்காவது யூஸ் ஆகுமே. எந்திரிக்கிறத ஆஃப் பண்ணுறது ஃபஸ்ட்டு. ஆமாம், டீ கடைக்கு விடுவோம். டீ கடைக்கு விட்டு ஆளுக்கு ஒரு ப்ரெட்டு சாப்பிடுவோம். பசி உயிரை போகுதுடா டே, பசி உயிர் போகுது. சாப்பிடலையா நைட்டு? அடப்பாவி. ஏறு டீ கடைக்கு போய் உட்காந்து நம்ம அழுத்திக்கிட்டு இருப்போம். அவங்க வருத்தம். அப்பா போலாமா? டீ கடையை பார்க்கணுங்க. மேட்டுப்பாளையம் 28 தான் டீ கடை. மேட்டுப்பாளையம் 28. இந்த டீ கடையில் விட்டுருவோமா? அங்கே இருக்கு வர மூலை. அவுட் சைடு போனால் இருக்காதுடா. இல்லை வைசர் போகுது. இது என்ன ஊர் தெரியல. பாரத்தில் இல்லை. இப்போதான் இப்போதான் சத்தியமங்கலம் தாண்டி ஃபாரஸ்ட்குள்ளே டீ குடிச்சிட்டோம். கொஞ்சம் எல்லாம் போட்டு வேலை பண்ணிட்டு வரோம். டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பெசி சும்மா ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். சும்மா வண்டியை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மேட்டுப்பாளையத்துக்குள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்டுப்பாளையத்தை ரீச் பண்ணிடலாம். மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிட்டு போவோம், இல்லைனா அப்படியே கிளம்ப வேண்டியதான். போயிட்டு ஊட்டியே போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு. வேறு தூக்கம் வேறு தள்ளு. முன்னாடியே சொன்னேன், இப்போ வேறு தூங்குறியா? கொஞ்ச நேரம் கூட தூங்குறேன். அதனால் தூக்கம் அப்படியே கண்ணிலே நிற்குது. அவ்வளோதான், ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மார்னிங் டைமில் அந்த வெயில் கண்ணில் போகிறதுக்கு நல்லா இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. என்ன நைட்லாம் தூக்கம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக எரியுது. இதுவே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். கண்ணு மட்டும்தான் எரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி பாருங்கள், காலையிலன்றனால ஒரு வண்டி கூட இல்லை. வாங்க அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், 20 ரூபா கொடுங்க டக்குன்னு. 20 ஒன்லி 20. என்னண்ணா ஃபங்க்ஷனா என்ன ஃபங்க்ஷன்? அவர் ஏன் அழுகிறாரு? ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, அவர் என்ன கேட்குறாருன்னா இவர் ஏன் அழுகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் 2 பேரும் ரேஸுன்ற மாதிரி பண்ணிட்டு வந்தோம். ஸோ யார் ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்ற மாதிரி வேகமாக வந்தோமா. ஸோ பில்லியன் எல்லாத்துக்குமே கண்ணு தண்ணி வந்துருச்சு. எதுவும் மார்னிங் டைம் வேறு, எதுவும் அரை தூக்கத்தில் வேறு இருக்காங்களா. ஸோ அதனால் ஏன் அழுகுறாங்க அப்படின்றாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், அப்படியே கிளம்பியாச்சு. போயிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, முன்னாடியே ஏதோ ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. என்ன ஃபால்ஸுன்னு பேர் கரெக்டாக தெரில. அங்கே போயிட்டு உங்களுக்கு
காட்டுறேன் உங்களுக்கு அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடாவா இருங்க ஃபஸ்ட்டு யார் ஆரம்பிச்சா சொல்லுங்க. நானே கூட வரதுக்கு தான் வேகமாக வந்தேன். நீ அடுத்ததுனால தான் நானும் வால்டேஜ் பண்ணேன். என்ன பண்ணலாம் வேகலாமா? வேகலாம் நான் ரெடி. சரி போகலாம். அப்படியே ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியே அவங்க குரங்கு முன்னா வந்ததுனால ஸ்டாப் ஆகிட்டாங்க. அப்படியே சைடு எடுத்து நானும் வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வந்தேன். எங்கேயாவது போய் நிற்கணும். இடம் பார்த்துட்ருக்கேன். எங்கேயும் நிற்கிற மாதிரி இல்லை. கார்னராக ஏதாவது இடம் இருக்கிற மாதிரி கிடச்சதுன்னா அப்படியே நின்ற வேண்டியதான். வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். யானை சாணியாது யானை சாணி மாதிரி இருந்துச்சு. இருக்குது. ஸ்டாப் ஆகிட்டாங்களோ அவங்க ஒரு வேலை. அடுத்த டீ கடையில் நின்றுடலாம்.
கோத்தகிரி ரீச் பண்ணிட்டோம் கைஸ். பேலன்ஸு இதுக்கு மேலே போகிறது, ஃபால்ஸ் போகிறது, ஊட்டி போயிட்டு அங்கே போகிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இதுவே வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்துருச்சு. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து இன்னொரு 2 to 3 டேஸில் வந்துடும். ஸோ இது எப்போ போனதுன்னா 2 வாரத்துக்கு மேலே ஆகுது போயிட்டு வந்து. பட் இன்னும் வீடியோ எடிட் பண்ணி இந்த மாதிரி போட முடியல. ஸோ இந்த வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும், பைக் சவுண்டு. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஏன்னா அடாப்டர் இன்னும் நான் வாங்கலை கோப்ரோவுக்கு. ஸோ இப்போ தான் வாங்கினேன் கோப்ரோ ஹீரோ 9. ஸோ இதுதான் மோட்டோ விளாகிங் செட்டப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவாக இருக்கும். ஸோ இது வாங்காதனால, அடாப்டர் வாங்காதனால உங்களுக்கு அந்த இந்த நாய்ஸ், வின் நாய்ஸ் கேட்கும், பைக் சவுண்ட் அப்படியே கேட்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் ஒவ்வொரு வர வீடியோஸும் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது, இல்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ். தேங்க்யூ. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.